மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்னடா இது? அடியே கீர்த்து, உனக்கு வந்த சோதனையா இது? நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது, இந்த பக்கம் சப்பியும் ஆளை காணும், இந்த பக்கம் அந்த ஆஃபீஸ் பாய் இல்ல தப்பு, அந்த ஹேண்ட்ஸமையும் ஆளை காணும். இவங்க எப்ப வருது, நம்ம எப்ப நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்றது? அங்க வேற நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்ட போனா காட்டு கத்துவாளுங்களே. சப்பி, where are you darling? Please come quick darling. நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அடி கீர்த்து, சப்பி இப்ப வருவாங்கன்னு நீ நினைக்கிறேன்? அங்க இந்நேரம் ஹெவியா ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கோம். அவங்க வரது வேஸ்ட், சாரி அவங்க வரதுக்காக நம்ம வெயிட் பண்றது வேஸ்ட். அதனால சப்பி எதிர்பார்க்கறத விட்டுட்டு நம்ம மிஸ்டர் ஹேண்ட்ஸம் எதிர்பார்ப்போம். ஏன்னா அந்த பிரின்சிபல் மண்டைய ஹேண்ட்ஸம் தானே நமக்கு பொறுப்புக்கு போட்டிருக்காரு. ஸோ நம்ம ஹேண்ட்ஸம் எதிர்பார்ப்போம். ஹேண்ட்ஸம், where are you? Please come quick. சீக்கிரம் வாங்களேன். இந்த ஸ்கூல்ல எனக்கு ஒத்தையில நிக்க ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. என்ன சொல்றது, காலேஜா இருந்தா கூட போற வர பிள்ளைங்களை சைட் அடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா இங்க இல்ல, நம்மளை விட பொண்ணு பொடிசுமா இருக்கே, இங்க பார்க்கப்படாது, தப்பு. ஸோ ஹேண்ட்ஸம் தான் பார்த்தாகணும். வேற மத்த வாத்தியாரங்களை பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் கிளடு கட்டியா இருக்கே. என்ன அக்கா இங்க நின்னுட்டு இருக்காங்க? ஓ, நிலாக்காக வெயிட்டிங்கோ? அக்கா என்ன நீங்க என்ன அது விடலையா? இன்னுமே என்ன அக்கால கூப்பிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? இது கிண்டல்லாம் இல்லைங்க, சீரியஸாவே உங்களை பார்த்தா அப்படிதான் கூப்பிடணும்னு தோணுச்சா, அதான் அப்படி கூப்பிட்டேன். ஒரு மரியாதை தானே, விட்டு போங்க, நான் அப்படியே கூப்பிட்டு போறேன். அப்படியா? அப்ப நான் வார தம்பி போற தம்பி கூப்பிட்டுக்கவா? தாராளமா கூப்பிடலாம். எனக்கு கொஞ்சம் வயசு கம்மியான மாதிரி எனக்கு தெரியும், தாராளமா கூப்பிடுங்க. எப்படி அன்பன், எப்படி எல்லாம் இருக்கீங்க? ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரியே இல்ல, நல்லா ஜாலியா இருக்கீங்க. அது சரி, நானாங்க எல்லாரும் என்ன சிடு மூஞ்சின்னு சொல்லுவாங்க, நீங்க மட்டும் தான் ஜாலியா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இல்ல அன்பன், சீரியஸா சொல்றேன், நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. I like you அன்பன். இது தப்பா இருக்காதீங்கக்கா. அது என்ன அன்பன்? பாருங்க, சும்மா அக்கானு கூப்பிட்டீங்க, காண்டாயிடுவா பாத்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஏஜ் எல்லாம் இல்ல, நான் உங்களோட சின்ன பொண்ணு தான். நீங்க கீர்த்துனே கூப்பிடலாம். இல்லக்கா, நீங்க தம்பின்னு கூப்பிட்டீங்களா, அதுல இருந்து அக்காங்கிறது பிடிச்சிருச்சு, அதான் அக்கனை கூப்பிட்டு போலாமேன்னு. என்னையும் உங்க தம்பியா ஏத்துக்கோங்க. பாருங்க மிஸ்டர் அன்பன், நேத்து எதுவும் தெரிஞ்சோ தெரியாமல உங்களை வர தம்பி போட தம்பின்னு கூப்பிட்டேன். அது தெரியாம பட் இப்ப தெரிஞ்சிருச்சுல, அதனால நான் விட்டுட்டேன்ல. இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான ஆளுங்க என்னை வந்து அக்கான்னு கூப்பிடக்கூடாது. ஸோ ஜஸ்ட் கால் கீத்து. ஓகே, கீத்துனே கூப்பிடுங்க. சரிங்க கீத்து. ஆமா, நான் கேட்டதுக்கு பதில் காணுமே, அது என்ன ஹேண்ட்ஸம்? பிகாஸ் யூ ஆர் லுக்கிங் ஹேண்ட்ஸம். அதனால உங்களை விக்ரம்னு கூப்பிடுறத விட ஹேண்ட்ஸம் கூப்பிடுறது நல்லா இருக்கு. ஏ, உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல பிடிக்கலாம் இல்ல, பட் நீங்க அப்படி கூப்பிடும்போது ஒரு வெக்கமா இருக்கு, அதான். ஓ சோ ஸ்வீட். ஹேண்ட்ஸம்க்கு வெக்கம்லாம் வருது, பார்க்க நல்லா தான் இருக்கு. அது சரிங்க. சரி, சாக்லேட் எங்கங்க? சாக்லேட்டா? எதுக்கு ஹேண்ட்ஸம் திடீர்னு சாக்லேட் கேக்குறீங்க? ஸ்கூலுக்கு வந்து சாக்லேட் கொண்டு வரணுமா என்ன? இல்லங்க, நேத்து நீங்க தானே சொன்னீங்க நாளைக்கு உனக்கு வரும்போது சாக்லேட் கொண்டு வரடா தம்பின்னு, அதான் கேட்டேன். இந்த தம்பிக்கு சாக்லேட் எடுத்து வந்திருக்கீங்களா? ஹேண்ட்ஸம், நேத்து விஷயத்தை நீங்க ரொம்ப ஆழமா மனசுல பதிச்சு வச்சீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா அதையே சொல்லி என்ன ஓட்டிட்டு இருக்கீங்க. போதும் ஹேண்ட்ஸம், இதுக்கு மேல ஓட்டாதீங்க. உங்களுக்கு சாக்லேட் தானே வேணும், நாளைக்கு கண்டிப்பா வரும்போது ஹேண்ட்ஸம்க்கு சாக்லேட் வாங்கிட்டு வரேன், போதுமா? இல்லங்க கீத்து, சும்மா தான் கேட்டேன். ஆமா, ரொம்ப நேரமா தனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் உங்க சப்பி வரலையோ? ஆமா ஹேண்ட்ஸம், சப்பிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க இவ்வளவு சீக்கிரம் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நேரம் ஆகும் போல. என்னங்க, நிலா வர லேட் ஆகும் நீங்களே சொல்றீங்க, ஏதோ இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா? சரி நியூ இன்ஃபர்மேஷன். அது இப்ப சப்பி ரொமான்ஸ் டைம்ல இருப்பாங்க. அதங்க என் ஃப்ரெண்ட் அர்ஜுன் இருக்கான் இல்லையா, அவன் இப்ப சப்பியை விட மாட்டான், டீப் ரொமான்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அந்த ரொமான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வரதுக்கு எப்படி டிலே ஆகல, அதை சொன்னேன். என்ன நான் சொன்னது கரெக்ட் தானே? ஹேண்ட்ஸம், ஹலோ 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 விக்ரம் சார், விக்ரம் சார், கீர்த்து. ஹாய் சபி, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? என்னடா அர்ஜுன், இன்னைக்கு சீக்கிரம் கூட்டிட்டு வந்துட்டேன். நான் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைச்சேன். என்ன எதுக்கு நேரம் ஆக போகுது, அவளுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகும்ல, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அர்ஜுன், என் கதையை பூசத்தாதேங்க. இப்பதான் உங்க ரெண்டு பேருடைய அருமை பெருமையெல்லாம் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்காக நீங்களே வந்துட்டீங்க. கீர்த்து, அப்படி நீங்க அருமை பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதானே கீர்த்து, அப்படின்னு எங்க ரெண்டு பேருடைய அருமை பெருமையை சொல்லிட்டு இருந்தா? அது வேற ஒண்ணும் இல்ல அர்ஜுன், அது உங்க ரெண்டு பேருடைய ரொமான்ஸ். அதான்ப்பா, எப்ப பாரு ஹாலிவுட் ரேஞ்ச் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா, அந்த ரொமான்ஸ் தான் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் கேட்டுட்டு ஸ்டன் ஆனவர் தான் அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாரு பாரு. கீர்த்து, ஏங்க எதுக்கு இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு? இதுல என்னமா இருக்கு, நான் சொல்லணும்னா சொல்லல, உங்களை பத்தி பேசிட்டே இருக்கும்போது டக்குனு ஒரு ரொமான்ஸ் வந்துட்டா, அதான் மிஸ்டர் ஹேண்ட்ஸம் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். கீர்த்து,
எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என்னடா ஆளாளுக்கு எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? நான் என்னவோ சொல்லணும்னு சொன்ன மாதிரி உங்க பத்தி பேச்சு வந்தது, அதனால சொன்னேன். சரி, அப்ப கூட இந்த தப்பு என்ன இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானப்பா? கீத்து, பாருங்க ஹான்சம், உங்ககிட்ட சொன்னது எவ்வளவு பெரிய குத்தமா பாக்குறாங்கன்னு. ரெண்டு பேரும் எப்படி என்ன முறைக்கிறாங்க பாருங்க. நீங்களாவது சொல்லுங்க, இது ஒரு தப்பா என்ன? அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே? அவங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸ் பத்தி பேசுறதுல தப்பா? கீத்து, நீங்க வாங்க, உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் பண்ணி வைக்கிறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் பார்க்குறேன். அது சரி, நீங்க டாபிக்கே மாத்திட்டீங்களா? சரி, நீங்க போங்க, நான் சபியை கூட்டிட்டு வரேன். சரிங்க. கீத்து, என்னடா பாரு, உங்க ஸ்டோரியை கேட்டு அவரே அதிர்ச்சியில போறாரு. கீத்து, இனிமே அவர்கிட்ட எங்க ரெண்டு பேரை பத்தி பெருசா பேசாத, சரியா? என்னப்பா, என்ன நடக்குது? ஏன் சபி, உங்களுக்கும் விக்ரம் சாருக்கும் இதெல்லாம் சண்டையா? நீங்க கூட நல்லதா பேசிட்டு இருந்தீங்க. கீத்து, இது சண்டைலாம் இல்ல, இது வேற. ப்ளீஸ், நாங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோன்னு அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. எனக்காக சொல்லக்கூடாது. எனக்கு அதுக்கு ரீசன் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சுக்கலாம், மண்டையை வச்சிரும். ஏன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லல. நீ அறிவு கட்ட லூசு குல்பி, கொஞ்சம் நாகு. அந்த லூசுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய வைக்கலாம். எதுக்கு இப்ப என்ன அடிச்ச? யாரு? நானா மென்டல் லூசு? இப்ப நீ தான் அரமெண்ட்ல வேலை பார்த்திருக்க. அப்படி என்னடா பாத்து? வலிக்குது. எதுக்கு அடிச்ச? ஆமா, உங்க ரொமான்ஸ் பத்தி அவர்கிட்ட பேச தப்பா? அது வாயில சொல்ல வேண்டியது, நான் பேசாம இருப்பேன்ல. அதுக்கு எதுக்கு அடிச்ச? கீத்து, எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமா இருக்காத. இது வேற விஷயம். விக்ரம் கிட்ட மோஸ்ட்லி நிலாவை பத்தி பேசாத. நிலாவை பத்தி மட்டும் இல்ல, நிலாவும் நானும் ஒன்னா இருக்கிறத பத்தி எதுவும் பேசாத, சரியா? அத எதுக்கு கேக்குறல? எதுக்கு சொல்லாமலே பேசாதல என்னடா அர்த்தம்? என் வாய் பத்தி தான் உனக்கு தெரியல. லப்படப்பா, நான் எப்படா வாய மூடி இருக்கேன்? நீ எது பேசாத சொல்றியோ, நான் அப்ப அதுதான்டா பேசுவேன். உன்னால திருத்தவே முடியாது. வேற வாலி உன்கிட்ட சொல்லிதான் ஆகணும். அப்போவாது வாய மூடியான்னு பார்ப்போம். அது வேற ஒன்றும் இல்லை. விக்ரம் இருக்கார்ல, அவரு நிலாவா? என்ன சொல்ற? நான் எவ்வளோ ஒரு லூஸ் தனமான வேலை பார்த்திருக்கேன். சாரிடா அர்ஜுன், எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. அப்படி சாரிங்க, ஐம் ரியலி சாரி. நான் எப்பவும் போல எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி அவர்கிட்ட கடவுள்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஐம் ரியலி சாரி சபி. இது நீங்க பண்ணது எதுவும் தப்பு இல்லைங்க. நீங்க எப்பவும் போல ஜாலியா இருந்திருக்கீங்க, அவ்வளோதான். அவர் தான் எல்லாத்தையும் மறந்துட்டு கிராஸ் பண்ணி போகணும். ஆனா அவரு இன்னமும் இப்படியே இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் என் லைஃப்பை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு ஒரு கில்ட்டியா இருக்கு. என்னால அவர் ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க ஃபீலிங்ஸ் புரியுது, பட் நீங்க எதுவும் பண்ண முடியாதுல்ல. சாரி, இப்ப நான் தான் எல்லாத்தையும் கலரி விட்டுட்டேன். ஐம் ரியலி சாரி. கீத்து, உங்க மேல எந்த தப்பும் இல்லை, உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. ஆனா சபி உண்மையாவே ஹேண்ட்ஸம், ரியலி கிரேட், தெரியுமா? அவர் மனசுக்குள்ள அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு, பட் அந்த ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட வெளியில காட்டாம இவ்வளோ அமைதியா இருக்காரு. நீ சொல்றது கரெக்ட் தான் கீத்து. சே, நான் ஒரு லூசு தான். நடந்தது என்னன்னு தெரியாம அவர்கிட்ட போய் நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றீங்க அது இதுன்னு சொல்லி அவர் மனசை இன்னும் காயப்படுத்திட்டேன். சே, அவர் எவ்வளவு ஃபீல் பண்றாரோ என்னமோ. கீத்து, விக்ரம் ஃபீல் பண்ணது கூட இப்ப எனக்கு பெருசா தெரியல. ஆனா நீ லூசுங்கிறத நீ ஒத்துக்கிற பத்தியா? அது எனக்கு பெரிய சந்தோஷமே. எருமை, ஆமா நான் லூசு, இவர் டைட். என்ன நீங்க மட்டும் அறிவாளி நினைப்பா? சரிம்மா, கோவப்படாத. நீ அறிவாளி தான், நான் ஒத்துக்கிறேன். நாங்க வரும்போதே பார்த்தோம், விக்ரம் உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பேசுற மாதிரி இருந்தது. முடிஞ்சா அவர்கிட்ட பேசி அவர் மைண்ட் டைவர்ட் பண்ணு, ஓகேவா? டோன்ட் வரி அர்ஜுன், நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவரை நான் மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்டர் ஹான்சம், நான் மத்தவங்க வேற யார் மாத்த போறான்? கவலைப்படாதீங்க. ஹான்சம் நீலாவை டோட்டலா மறக்கிற மாதிரி நான் பண்ணிடுறேன். அப்போ விக்ரம் பாவம். என்னடா சொன்ன? இல்ல கீத்து, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்ன. அப்போ போய் உன் வேலையை பாருமா, போ. நீ சொன்னா நீ கிட்ட நல்ல பொண்ணுதான். சரி, இன்னில இருந்து எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. மிஸ்டர் ஹான்சம் சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். சோ நான் போய் என் டியூட்டியை பாக்குறேன். பட்டுமா? தெய்வமே, சீக்கிரம் கிளம்பு. இங்க இருந்தா காதுக்குள்ள கொய்யமையான்னு கத்துற மாதிரியே இருக்கு. கிளம்பு தெய்வமே. போடா, உனக்கு போறாம நான் இவ்வளவு கியூட்டா அழகா பேசுறேனே, உனக்கு போறாம நான் போறேன். ஒழுங்கு முறையா போயிடு. இல்ல இத போய்டு. குல்பி, என்னம்மா உனக்கு என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. குல்பி, இங்க வாடி. என்னம்மா நீ எதுக்கு இப்ப டல்லா இருக்க? இல்லங்க, நான் எதுவும் பண்ணலனாலும் ஆனா என்னால இப்போ ஒருத்தர் மனசு கஷ்டத்துல இருக்கான்னு நினைக்கும் போது அது கஷ்டமா இருக்கு. குல்பி, இதே கில்ட்டியோட தான் நானும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தேன். நான் எந்த தப்பும் பண்ணலதான். ஆனா என்னால பிரியா லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அந்த இடத்துல நீயும் இருக்க. இங்க பாரு குல்பி, நடக்கிற எதுக்கும் நம்ம பொறுப்பு இல்லடி. நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுங்க, ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலா. நீ எதுக்குமா இப்படி யோசிக்கிற? இங்க பாரு, உன்னாலலாம் இங்க எதுவும் கிடையாது. அவர் பார்த்தாரு, அவருக்கு பிடிச்சிருந்தது. அதே சமயம் உனக்கும் பிடிச்சிருக்கணும்ல. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதனால நீ அவரை ஏத்துக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் தானம்மா.
இதுக்காக நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா விக்ரமோட லைஃப் கண்டிப்பா மாறும், கவலைப்படாத. இப்பதானே ஒரு குடிச்சாத்தான் ஏவி விட்டுருக்கோம், அது போய் மாத்திடும். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அப்பாடா சிரிச்சிட்டியா? ஏய், நீ சிரிக்கணுன்றதுக்காக மட்டும் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். இப்போ ஒரு குடிச்சாத்தானே ஏவி விட்டுருக்கோம்ல, அது போய் எல்லாத்தையும் மாத்திடும். நீ என்ன நினைச்சிட்ட கீர்த்துவ பத்தி? அப்படிலாம் லேஸ்ல நினைக்காத. அவகிட்ட ஒரு ஆள் எவ்வளவு சோகமா இருந்தாலும் அவ கண்டிப்பா அவங்கள வேற மாதிரி மாத்திடுவா. அதனால கீர்த்து எல்லாத்தையும் பார்த்துப்பா, நீ கவலையே படாத. விக்ரம பத்தி இனி நீ கவலைப்படவே படாத, ஓகேவா? ஆமா மாமாங்க, கண்டிப்பா கீர்த்து மாத்திடுவாதா? நான் தர சந்தோஷம்தான். ஆனாலும் ஏய், மறுபடியும் பழையபடி ஆனாலும் இருக்காதடி. அதெல்லாம் எதுவும் இல்லடி. விக்ரம்க்கு நல்ல லைஃப் கிடைக்கும், கவலைப்படாது, ஓகேவா? ஆமாங்க, அவருக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சி அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த கில்ட்டியே இருக்காது. அதெல்லாம் எல்லாமே சீக்கிரம் நடக்கும், நீ கவலைப்படாது. சரி, நீ போ, கிளாஸ்க்கு போய் உன் வேலையை பாரு. அப்பப்போ இந்த குடிச்சாத்த நடுவில் வந்து போகும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, சரியா? அதனால கீர்த்துவையும் பாத்துக்கோ, அவளுக்கு இந்த இடம்லாம் புதுசு, அவளையும் பாத்துக்கோ, சரியா? நீங்க வேற, அவளுக்கு இந்த இடம் புதுசெல்லாம் கிடையாது. நேற்று ஒரு நாள் இல்ல மொத்தமே ஒரு 1.5 hour தான் இருந்திருப்பான். அந்த 1.5 hourல இந்த ஸ்கூல்ல மூளை முடுக்கு இங்க இடுக்கு எங்க என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் டோட்டலா அனலைஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவளுக்கு நான் சொல்லி தர வேண்டியதில்லை, அவ தான் எனக்கு சொல்லி தரணும். ஆமாண்டி குல்ஃபி, அதே நம்ம கரெக்டு தான். அவளை ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னா போதும், மொத்தத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருவான். சரி சரி சரி, எதை பத்தியும் ஃபீல் பண்ணாதா, சரியா? எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். கண்டிப்பா. அங்க பிரியா, இங்க விக்ரம், இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சுன்னா நம்ம லைஃப் நல்லா இருக்கும்ல. இப்படியா சுத்தி இருக்கவங்க லைஃப்பை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு நமக்கு அதுக்குள்ள வயசாயிடுமோ தோணுது. ஏமா, உண்மையை தானே சொல்றேன். இங்க பிரியா, அங்க விக்ரம், இவங்களுக்குள்ள எப்ப கல்யாணம் ஆகுறது? நமக்கு எப்படி? ஏய், அதுக்குள்ள எனக்கு வயசாயிடுமோன்னு தோணுதுடி. மாமா, அது பிரியாக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். விக்ரம் சாருக்குலாம் இல்ல. விக்ரம் சாருக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா கூட போதும். பிரியாக்கு கல்யாணம் ஆகணும். பிரியாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம லைஃப்பை பார்த்துக்கலாம். அதையாவது சொன்னியா? லவ் யூ. சரி, பார்த்துக்கா. மஞ்சள் நாத்து நான் தட்டு பார்க்கவா, கொஞ்சம் ஆசையா தொட்டு பார்க்கவா. நீ சூரியன் நான் வெண்ணிலா, உன்னொழியால் தானே வாழ்கிறேன். நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். என்னடி சரோ, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பேச வந்து அது சட்டு சட்டு பேசு. என்ன உள்ளுக்குள்ளார இருக்கு, வார்த்தையா வெளில வரலையோ? இல்லம்மா. ஏம்மா, நீங்க இங்க வந்த விஷயம் சும்மா தங்கிட்டு போகிறதுக்கு வந்த மாதிரி தெரியல. நீங்க பிரியா கிட்டயும் அந்த தம்பி விஜய் கிட்டயும் நடந்துக்கிறத பார்க்கும்போது நீங்க வேற ஏதோ காரியமா தான் நீங்க வந்திருக்கீங்க. அடியே, பொம்பளைங்கெல்லாம் ஷார்ப்புன்னு நீ நிரூபிச்சிடடி. ஆமாண்டி சரோ, நான் சும்மா பொழுதுபோக்குக்காக இங்க 2 நாள் தங்கிட்டு போகணும்னு வரல. நீ என்ன நினைச்சியோ அந்த காரியமா தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் நினைச்சேம்மா, என் மனசு அப்பவே பட்டுச்சு. உங்க பேச்சுல ஏதோ ஒரு சூசகா இருந்தது. அது நான் எப்படி கேட்கறதுன்னு தயங்கி இருந்தேன். அதான் இப்ப எப்படியாவது கேட்டாகணுமே கேட்டுட்டேன். ஆனா அம்மா, எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க நீங்க எதுக்காகம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு? புரியுது சரோ, வார்த்தையை முழுங்காத. எனக்கு தெரியும் விஜய் பிரியாவை விரும்புகிறான். பிரியா மனசுலையும் விஜய் இருக்கான்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? அப்போ நாங்க நினைச்ச மாதிரி விஜய் தம்பியும் பிரியாவை விரும்புறாரா? அது சரி, பொண்ணு புருஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ளார மாமியாரும் மாமனாரும் மருமகனை தேர்ந்தெடுத்துறீங்க போல இருக்கேன். அப்போ சரோ, உன் மனசுலையும் விஜய் தான் மருமகனா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அப்படிதானே? ஆமாம்மா, அவங்க 2 பேரும் ராத்திரி பகல்னு பார்க்காம என் நேரம் போன்ல பேசுறது, போதா குறைக்கு 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது 2 பேர் மனசுலையும் ஏதோ ஒன்று இருக்குன்னு நாங்கள் நினைச்சோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி விஜய் தம்பி மனசுல பிரியா இருக்காருன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நாங்களே அவர்கிட்ட ஏதாவது கேட்கணும் தான் நினைச்சோம். ஆனா அது எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தான் தாங்கிட்டு இருந்தோமா. ஆமாம்மா, நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அடியே சாரோ, இந்த விஷயம் எனக்கு எதுவும் தெரியாது. என் பேரன் அர்ஜுன் தான் இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு காயை நகர்த்தி விட்டவனே அவன் தான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம அவனும் பொண்டாட்டியும் சேரக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் தள்ளி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, தாலி பிரிச்சு போகிற ஃபங்க்ஷனையும் தள்ளி வச்சிருக்காங்க. என்னம்மா, அப்ப இன்னும் அர்ஜுன் மாப்பிள்ள நிலவை தள்ளி தான் வச்சிருக்காரா? அடியே சாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. 2 பேரும் மனசு அளவில் 2 பேரும் ஒத்து போயிட்டாங்க. இன்னும் உடல் அளவில் தான் ஒத்து போகல. ஆனா அதுக்கு ஒரு தடையாக தான் உன் பொண்ணு இருக்கா. என்ன பார்க்குற,
உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறமா தான் அர்ஜுன நிலவும் அவங்க வாழ்க்கையை தொடங்கணும்னு முடிவாக இருக்காங்க. அதனால தான் நானே களத்தில் இறங்கியிருக்கேன். விஜய்க்கு பிரியாவை பிடிச்சிருக்கு. விஜய் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே பிரியாவை விரும்பியிருக்கான்றது அர்ஜுன் கண்டுபிடிச்சான். ஆனால் இப்போ நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, பிரியா மனசில் விஜய் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வந்ததில் இப்போவே பாதியை தெரிஞ்சுக்கிட்டேன். மீதியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும்ல, அதான். என்னம்மா என்னென்னமோ சொல்கிறீங்க? குண்டு மேலே குண்டு போட்டுட்டு இருக்கீங்க. பிரியா எப்போ சம்மதிக்கிறது? அவளுக்கு எப்போ கல்யாணம் நடக்கிறது? அதுக்கப்புறம் எப்படிம்மா? நிலா பாவம்மா, நிலா வாழ்க்கையை ஆல்ரெடி தியாகம் பண்ணியிருக்கா. இப்போ பிரியாக்காக வரையா? என்னம்மா நீங்க தானே பெரியவங்க, நீங்க எடுத்து சொல்லலாம்ல. சரோஜா, என் பேரன் எடுத்த முடிவு தான் சரி. இது என் பேரை மட்டும் தனிச்சு எடுத்த முடிவு கிடையாது. என் பேரனும் பேத்தியும் 2 பேரும் உட்காந்து பேசி மனசளவில் ஒத்து போய் எடுத்த முடிவு இது. அவங்க 2 பேரும் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கல. சின்ன சிறுசுங்க அதுங்களே இப்படி யோசிக்கும் போது பெரியவங்க நாங்கள் அப்படி யோசிக்கலாம்னா எப்படி? இங்கே பாரு சரோஜா, என் பேரன் தெரிஞ்சோ தெரியாமலோ அவனால பிரியா வாழ்க்கை இப்போ இப்படி நின்றுட்டு இருக்கு. இது நாங்கள் பாதியிலேயே விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை தொடங்க சொன்னா நல்லாவா இருக்கும்? நாங்கள் பெரியவங்களா என்ன சொல்லு? அதுக்கு இல்லைம்மா, 2 பேருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஏற்கனவே பிரச்சனை இல்லை, 2 பேரும் தள்ளி தான் இருந்திருக்காங்க. இப்போ தான் 2 பேரும் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ 2 பேரும் தள்ளி இருந்தால் எப்படிம்மா? சரோஜா, நம்ம சொல்கிறதுனாலலாம் அவங்க இதை ஏற்றுக்கிட்டு நடக்க மாட்டாங்க. அவங்க மனசளவில் முடிவு பண்ணிட்டாங்க. பிரியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச பிறகு தான் அவங்க வாழ்க்கையை தொடங்கணும்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் நானே வந்திருக்கேன். எப்படியும் பிரியாவும் என் பேத்தி தானே, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்காம வேற யார் அமைச்சு கொடுப்பான்? அதான் அவளை கண்ணு கருத்தமாக பார்த்துக்க மாப்பிள்ள ரெடியாக இருக்கான்ல. அவள் மனசில் இவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கேன். விஜய் மட்டும் அவள் மனசில் வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, அடுத்த நிமிஷமே அவளுக்கு கேட்டி மரத்தை கொட்டிட வேண்டியதுதான். நீங்க சொல்றது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நமக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, நம்ம 2 பேரும் ஒத்து போயிட்டோமேனு என் பொண்ணு நிலாவும் சரி, என் மாப்பிள்ள அர்ஜுனும் சரி சுயநலமா யோசிக்காம என் பொண்ணு பிரியாக்காக 2 பேரும் யோசிச்சு அவங்க வாழ்க்கையை தள்ளி வச்சிருக்காங்கன்னும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலம்மா. இதுக்காகவாவது என் பொண்ணு சீக்கிரம் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். ஆனா நீங்களாம் இந்த பாடுபடுறீங்க, இவன் மனசுல என்ன இருக்குன்னே தெரியலையம்மா. சரோஜா, அதான் என் பேத்தி மனசுல என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேனே. அவ மனசுலயும் விஜய் இருக்கான். விஜய் இருக்க போய் தான் விஜய்க்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னதும் அவளுக்கு ஒரு கோவம் வந்தது பாத்தியா? அவ கோவம் அவ கண்ணுலையும் பேச்சிலையும் நல்லா தெரிஞ்சது. இங்க பாரு சரோஜா, நான் சொல்றதை மட்டும் நீ செய். நீ செஞ்சேன்னு வச்சுக்க, அவ மனசுல என்ன இருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாமா, நீங்க என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க, நான் பண்றேம்மா. என் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லபடியா தொடங்கணுமா, அதுக்காக நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, என்ன வேணா நான் பண்றேன். நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். என்னதான் ஊரவத்தி பொண்ணா இருந்தாலும் அவளையும் தான் பொண்ணுன்னு சொல்ற பாரு. அவ வாழ்க்கைக்காக உன் பொண்ணோட வகம் பண்ண பாரு, அதுக்காகவே உனக்கு நல்லதுதான்ப்பா நடக்கும். நீ கவலையே படாத. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நிலவும் என் பொண்ணுதாம்மா, அவதான் என் முத பொண்ணு. பிரியா அதுக்கப்புறம் தான்மா. 2 பேருமே என் கண்ணுங்க தாம்மா. விச்சு அதை விட ஒரு பெரிய கண்ணு. எனக்கு மொத்தம் 3 பசங்கம்மா. என் பசங்களை நான் பார்த்துக்காம வேற யார் பார்த்துக்கிறது? பரவாயில்ல, என் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் நல்ல சம்பந்திங்க தான் வந்திருக்கீங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரியா வர டைம் கரெக்ட் தானே? ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. பிரியா மட்டும் இல்ல, விஜய் தம்பி வந்துருவாரு. ஏன்னா விஜய் தம்பி தான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவாரு. சரோஜா, அப்ப 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, அப்படிதானே? இங்க பாரு சரோஜா, நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இதை நீ அப்படியே பிரியாவும் விஜயும் வரும்போது பண்ணணும், புரியுதா? அதுக்கு நம்ம பண்ணிட்டா போகுது, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்மா. சொல்றேன் கேட்டுக்க. அம்மா, இதெல்லாம் சரியா வருமா? என்னடி சரோஜா இப்படி கேட்டுட்டேன்? இந்த பார்வதி பிளான் போட்டா எல்லாம் சரியா மட்டும்தான் வரும். எந்த இடத்துலயும் ராங்கெல்லாம் போகாது. நீ கவலைப்படாத, நான் சொன்னதை மட்டும் செய், புரியுதா? புரியுதுமா. ஆனா விஜய் தம்பி ஏதாவது? அதெல்லாம் விஜய் கிட்ட பேசியாச்சு. உனக்கு தகுந்த மாதிரி தான் விஜயும் பேசுவான். நீங்க 2 பேரும் பேசுற பேச்சுல பிரியாவோட செய்கை எப்படி இருக்குன்றத பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா கச்சிதமா பேசுங்க. எந்த இடத்துலயும் சொதப்பிட மாட்டியே. இல்ல, சொதப்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பாக்கலாமா? ஐயோ பிரியா வந்துட்ட போலாமா? அது சரி, இப்பவே பதட்டப்பட்டா எப்படி? இங்க பாரு, முகத்துல பதட்டத்தை காட்டாத. நான் சொன்னதை மனசுல வச்சுக்க, அதுக்கு தகுந்த மாதிரி பேசு, புரியுதா? புரியுதுமா, புரியுது. கடவுளே, கரெக்டா பண்ணிடணும், எதுலயும் சொதப்பிடக்கூடாது. வரது உன் பொண்ணுதான், புளியோ சிங்கமும் கிடையாது. அட ஏமா, புளியோ சிங்கமா இருந்தா கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனா இவ்வளவு சமாளிக்கிறது இருக்குது, அப்பா என்னால முடியல. அது சரி, எதுக்கு சொல்லிச்சுக்கிட்டா எப்படி? இங்க பாடி சரோஜா, உன் பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்கணுமா வேணாவா? அந்த நல்ல காரியம் நடந்தே ஆகணுமா? நான் வச்சிருக்கிறது ஒண்ணு கண்ணே கண்ணு. அவளுக்கு கண்டிப்பா ஒரு நல்லது நடந்தே ஆகணும். அப்புறம் என்ன, நல்லது நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்ப நான் சொன்னதை மட்டும் செய். இப்படி பதட்டமா இருக்காத, புரியுதா? சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறேன்மா. அது சரி, சீரி பாயிர புள்ளி உள்ள வந்துகிட்டே இருக்கு. முகத்தை சாதாரணமா வச்சுக்கடி, நான் பக்கத்துல இருக்கேன், எதுக்கும் பதறாத, சரியா? நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க இருக்க தைரியத்துல தான் இருக்கேனே. நீங்க பாருங்கம்மா, நீங்க இருக்க தைரியத்துல தான் விஜய் தம்பி கிட்ட நீங்க சொன்ன மாதிரி பேச போறேன்.
அவ என்ன பேச போறா என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. நீங்க தான் பாத்துக்கணும். அடியே சரோஜா, உன் பொண்ணு வரதுக்கே இவ்வளவு பயப்படுறியே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திரகாளிய மாறிடுவாளே, என்ன பண்ண போறா? ஒருவேளை மயக்கடிச்சு விழுந்துருவாளோ? அம்மா இவ்வளவு நேரம் அம்மான்னு கூப்பிட்டு இருக்கேன், என்னம்மா ஒரு குரல் கூட கொடுக்காம இருக்கேன்? அடியே பேத்தி, என்னடி வந்தது வராதுன்னு உங்க ஆத்தால எப்படி கத்திட்டு இருக்கேன்? அவ ஏன் கூட பேசிட்டு இருந்தா, நீ கூப்பிட்டது எங்க காதல் விழலையே. ஓ கூப்பிட்டது கேட்கலையோ? சாரி பாட்டி, நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன்னா அம்மா குரல கொடுக்கலன்னு கோவம் வந்துருச்சு. சரி அம்மா, விஜய் வந்திருக்கான், சீக்கிரம் விஜய்க்கு காஃபி போடுமா, அவன் வீட்டுக்கு கிளம்பணும். அதுக்கு என்னம்மா, இதோ இப்பவே காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். விஜய் உட்காருப்பா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுத்துட்டு வரேன். இல்ல ஆண்டி பரவாயில்ல, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பிரியா டைம் ஆகுது பிரியா, அங்க அம்மாவும் தங்கச்சி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன். அம்மா அவன் அப்படிதான் சொல்லுவான், நீங்க போய் காஃபி எடுத்துட்டு வாங்கம்மா, போங்கம்மா. இதோ இப்பவே எடுத்துட்டு வந்துடுறேம்மா. விஜய் ஒரு 5 நிமிஷம் தான் உட்காரு, உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். பிரியா தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இல்ல பாட்டி என்னை வச்சு செய்யணும்னு முடிவுல இருக்காங்க, என்னை விட்டுருடி. அடே பேராண்டி, என்ன திரு திருன்னு முடிக்கிறவன், வந்து உட்காரு. அத உன் ஃப்ரெண்டு பிரியா சொல்றால, கேட்கணும்ல, ஃப்ரெண்டு சொன்னா கேட்கணும்டா, வந்து உட்காரு. பாட்டி உங்களை பத்தி எனக்கு மட்டும்தானே தெரியும். ஐயோ, ஒரு பக்கம் பாட்டி ஒரு பக்கம் பியூட்டி, ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் படுறேன் பாரு பாடு, என்னால முடியல. விஜய் காஃபி குடிப்பா. சரிங்க ஆண்டி. நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க. பிரியா உனக்கு காஃபி எடுத்துட்டு வருவாமா? இல்லம்மா நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். விஜய் அனுப்பிட்டேன், அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு கேட்கறேன், கொடுங்க. சரிம்மா. அடே பேராண்டி, என்னடா நான் காலையில ஒரு விஷயம் கேட்டேனே, சாயங்காலம் வந்து சொல்றேன்னு இப்ப அப்படியே கமுக்கமா இருந்தா என்ன அர்த்தம்? என்ன ஏதாவது யோசிச்சியா, முடிவு எடுத்தியா? என்ன மறுபடியும் பாட்டி இந்த விஷயத்தை கலருது? இந்த பாட்டி விடவே விடாதா? இப்ப எதுக்கு விஜய் போட்டு நச்சு அடிக்குது? என்னடா பேராண்டி கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாப்பா விஜய், அதான் அம்மா கேக்குறாங்கல்ல, நீ போனதுக்கு அப்புறம் தான் அம்மா விஷயத்த சொன்னாங்க. உங்க அம்மா வந்து அம்மா கிட்ட பேசினாங்களாமே, உங்க அம்மா பேசுறத நினைக்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்குப்பா. உங்க அம்மா நினைக்கிறதும் கரெக்ட் தானே, கூடி சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சாதானே உன்னையும் பாப்பாவையும் நல்லபடியா பாத்துக்க முடியும். இப்படி நீ எத்தனை நாளைக்கு ஒண்டி கட்டியா இருக்க போற? அது சரி பாட்டி, ஆண்டியும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டீங்களோ? ஆமா, ஆண்டி எப்படி இவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறாங்க? பாட்டி ஏதாவது விஷயத்த சொல்லிட்டாங்களோ? நீயும்மா ஒண்ணு. விஜய் வாயை திறக்காத, தயவு செஞ்சு வாயை திறந்துடாத. என்னப்பா விஜய் கேட்டுட்டே இருக்கோம், அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அதான் அம்மா கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுப்பா. அம்மா ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க, அந்த பொண்ணோட போட்டோ கூட காமிச்சாங்க. பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது, மகாலட்சுமி மாதிரி ஹம்சமா இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. என்னது ஹம்சமா அழகா இருக்காளா? ஆமா ஆமா, எங்க அம்மாக்கு ரசனையோ ரசனை. விஜய் தயவு செஞ்சு எங்க அம்மாவோட டேஸ்ட்டை மட்டும் விரும்பிடாத, எங்க அம்மாக்கு நல்ல டேஸ்டே கிடையாது பாத்துக்க. இந்த புடவை கூட எங்க அம்மா எனக்கு மேட்சிங்கா எடுக்க மாட்டாங்க. ஆனா பாரு, பொண்ணு பார்த்தாங்களாமா அழகா அம்சமா, இவங்கதான் ரொம்ப பார்த்திருப்பாங்க. என்னடா பேராண்டி, அதான் சரோஜா சொல்றால, பொண்ணு போட்டவ சரோஜா கிட்ட காமிச்ச, சரோஜாக்கு அப்படி பிடிச்சிருக்கு பாத்துக்க. அவளுக்கே பிடிச்சிருக்குன்னா ஒரு ஆம்பளை பையனி உனக்கு பிடிக்காம இருக்குமா என்ன? அவங்களுக்கு பிடிச்சா இவனுக்கு பிடிக்கணும்னு அர்த்தமா? அதெல்லாம் என் விஜய்க்கு பிடிக்காது. இல்ல பாட்டி. விஜய் அப்படி உனக்கு அம்மா பார்த்த பொண்ணு பிடிக்கலனா, எனக்கு தெரிஞ்ச 2 இடத்துல பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க ஒண்ணு பாக்குறியா? அதான் உனக்கு பிடிக்கலமா, சும்மா எதுக்கு மாறி மாறி 2 பேரும் சேர்ந்து அவனை நச்சரிச்சிட்டு இருக்கீங்க? விஜய் நீ காஃபியை குடிச்சிட்டு கிளம்புடா. அடியே பேத்தி, அவன் பிடிக்கல இன்னும் வாய் திறந்து சொல்லவே இல்லையே. அவன் சொல்றதுக்கு முன்னாடி நீ என்னமோ முந்திரி கொட்டை மாதிரி சொல்லிட்டு இருக்க. இங்க பாடி பேத்தி, உன் ஃப்ரெண்டு தான், நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவனுக்கு வாயா நீ இருக்க கூடாது பாத்துக்க. அவன் மனசுல என்ன இருக்குன்னு அவன் தான் சொல்லணும். டே பேராண்டி, இப்படி சொல்ற, உன் மனசுல என்ன இருக்குன்னு? கிளவி என்ன நீ என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம், ஒண்ணு நீ என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஆனா விஜய் விஷயத்துல உன்னை தலையிடவே விட மாட்டேன். நீ யாரு விஜய் விஷயத்துல தலையிடுறதுக்கு? கிளவி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டே விஜய் வாயை மட்டும் திறந்துடாத சொல்லிட்டேன். விஜய் நாங்க சொல்ற எந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல அப்படின்னா, அப்போ மனசுக்குள்ள வேற யாரும் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி யாரு இருக்காங்கன்னு சொல்லுப்பா, நாங்க வேணா போய் உங்க அம்மா கிட்ட பேசுறோம். இப்ப நீயுமா எனக்கு வர ஓத்துறதுக்கு உங்க 2 பேரும் என்ன பண்ண போறேன்னு பாத்துட்டே இருங்க. விஜய் எதுவும் சொல்லிடாதடா. ஆண்டி அது வந்து பிரியா, இப்ப என்ன பிரியா தெரியாம பட்டுச்சா? ஆமா ஆமா தெரியாம தான் பட்டுச்சு. சரி சரி, நீ தள்ளியிரு. ஏன்னா இந்த விஷயம் பேசினாலே தெரியாம நிறைய வாட்டி பட்டுட்டு இருக்கு, என் கால் தாங்காது. நீ கொஞ்சம் தள்ளியிரு பிரியா. எனக்கு இங்க இருக்கதா கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் இங்கதான் இருக்க முடியும். நீ காஃபியை குடிச்சிட்டியா? பேராண்டி என்னமோ சொல்ல வந்திய சொல்லு, உன் மனசை எவ்வளவு நினைச்சிட்டு இருக்கே என்ன? பாட்டி அது வந்து விஜய் உனக்கு டைம் ஆகுது, நீ காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பு. இருமா, பாட்டியும் விஜய் தம்பி ஏதோ பேசிட்டு இருக்காங்களே, பேசிட்டு இருக்கட்டும், அப்புறமா விஜய் பொறுமையாவே போட்டோம். நீ சொல்லுப்பா. அம்மா வேணாமா, வர ஓத்துறதுக்கு அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், ஏதாவது சொல்லிடுவேன் பாத்துக்க. ஆமா ஆண்டி கரெக்டா சொன்னீங்க. அது ஒண்ணு பாட்டி, என் மனசுல விஜய் அங்க ஆண்டியும் தனியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க,
பாப்பா வேற அப்பா வேணும் நடம் பிடிச்சிட்டு இருப்பான். நீங்க உட்காந்து கதை பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ கிளம்பு. அடி சிரிக்கி, இப்போ உனக்கு என்னடி? அவனே ஏதோ இப்பதான் வாயை திறந்து ஏதோ சொல்ல வரான். நீ என்னடானா குறுக்க பூந்து ஏதாவது வந்து கேட்டு விட்டுட்டே இருக்க. நீ சொல்றா பேராண்டி. கிளவி, அவன் சொல்லக்கூடாதுன்னு நான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கேன். உனக்கு அவன் சொல்லணுமா? அவனை சொல்ல விட மாட்டேனே. பாட்டி என் மனசுல விஜய வெளியிலே அனுப்பியிருக்கணும். வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்த பத்தியா, அது ஏன் தப்புதான். எனக்கு அப்பா முடிஞ்சிடும் போல இருக்கு. விஜய், அப்பவே ஆண்டி உனக்கு கால் பண்ணாங்க, நீ எடுக்கலையாமா? அதை எனக்கு பண்ணாங்க. உன்னை அப்பவே ஆண்டி வர சொன்னாங்க. விஜய், நீ வீட்டுக்கு கிளம்பு. என்ன பிரியா சொல்ற? அம்மாவா? எனக்கு எதுவும் மிஸ் காலம் வரலையே. அம்மா எனக்கு எதுவும் கால் பண்ண மாதிரி தெரியலையே. அது வந்து விஜய், உனக்கு பண்ணாங்க, அது லைன் போகலையாமா, பிஸின்னு வந்ததாமா. அதனால எனக்கு பண்ணி விஜய் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புமா அப்படின்னு சொன்னாங்க. நீ சீக்கிரம் கிளம்பு விஜய். அப்படியா? சரி, நான் அம்மாக்கு கால் பண்ணி பேசுறேன். பாட்டிக்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு கிளம்புறேன். விஜய், பாட்டி தானே, பாட்டி இங்கே தானே இருக்க போறாங்க. நீ எப்ப வேணாலும் வந்து பேசலாம். இப்பவே பேசணும்னு அவசியமா என்ன? பாட்டிக்கு புரியும். நீ கிளம்பு. நீ போய் எங்க ஆண்டி, கனி, அப்புறம் பாப்பா வேற பாக்கணும்ல. பாப்பா வேற உன்னை ரொம்ப தேடுவா. நீ கிளம்பு விஜய், கிளம்புடும். இல்ல பிரியா, பாட்டி என் மனசுல யாரு இருக்கான்னு கேக்குறாங்கல்ல, அதான் பாட்டி கிட்ட சொன்னா பாட்டி எப்படியும் அம்மா கிட்ட பேசுவாங்கல்ல, அதுக்குதான். அதான் இதுதான் சந்தர்ப்பம், சொல்லிடலான்னு பாக்குறேன். டேய், நீ அதை சொல்லக்கூடாதுன்னா இவ்வளவு பாடுபட்டு இருக்க. இது சொல்ல போறேனா? விஜய், பாட்டி தானே, அதான் சொன்னல, பாட்டி இங்கேயே தான் இருப்பாங்க. நீ கவலைப்படாத. இந்த பாட்டி இங்க இருந்து போகவே மாட்டாங்க. பாட்டி ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கு, அதனால இங்கதான் இருக்கும். நீ எப்ப வேணாலும் பாட்டியை பார்த்து பேசலாம் விஜய். உன் மனசுல இருக்கிறது தானே, நீ எப்ப வேணாலும் சொல்லலாம். இப்ப நீ கிளம்பு விஜய். எதுக்காக இப்படி பண்றோம்? அப்ப பாட்டி சொன்ன மாதிரி இவன் மனசுலயும். விஜய், என்ன திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்க? நீ கிளம்பு விஜய். இப்ப நீ மட்டும் கிளம்பல, நான் பத்திரகாளியா மாறிடுவேன். கிளம்புடும். சரி பிரியா, நான் கிளம்புறேன். நான் மார்னிங் வந்து பாட்டி கிட்ட பேசுறேன். கிளம்பு. விஜய், மார்னிங் நீ வீட்டுக்கு வர வேணாம். நீ பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணு, நான் அங்கேயே வந்துடுறேன். அடிய பேத்தி, நீ 8 அடினா நான் 16 அடி பாய வேண்டி. எனக்கே வா. இன்னும் மனசுல இருக்கிறத வெளியில சொல்லாம எத்தனை நாளைக்கு பூட்டி வச்சிருக்கேன்னு நானும் பாக்குறேன். உன் வாயை திறந்து சொல்ற வரைக்கும் நான் விட மாட்டேன்டி என் சிரிக்கி. இந்த பார்வதி என்ன நினைச்சிட்ட? பார்வதியா கொக்கம்? கிளம்பு விஜய். சரி பாட்டி, அம்மா ஃபோன் பண்ணாங்களா, நான் கிளம்புறேன். ஆண்டி கிளம்புறேன். ஆண்டி மாமாட்ட பேராண்டி, நீ கிளம்பு. ஏன்னா உங்க அம்மா ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வர சொல்லி உன் ஃப்ரெண்டு பிரியா கிட்ட சொல்லியிருக்கா போல இருக்கு. உனக்கு கூட ஃபோன் பண்ணல பாரு, பிரியாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஓடு. அப்புறம் உன் தங்கச்சி கனி வேற உன்னை தேடுவா. போதா கறிக்கு அந்த குட்டி வாண்டு வேற உன்னையே தேடிக்கிட்டு இருப்பா. போ. இதெல்லாம் பிரியாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பிரியாவுக்கு மேல அவ்வளவு அக்கறை. என்னடி பேத்தி, சரிதானே? ஆமா பாட்டி. விஜய், நீ கிளம்புடும். இந்த காஃபி மட்டும் குடிச்சிட்டு போறேன். விஜய், காஃபி தானே, இன்னொரு நாள் வா. நான் 4-5 கப்பை சேர்த்து தர சொல்றேன். இப்ப இந்த காஃபி குடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதை கொடுத்துட்டு உடனே கிளம்பு. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புடும். கிளவி, விஜய்க்கு பொண்ணை பாக்குறேன். நீ எப்படி பாக்குறேன்னு நானும் பாக்குறேன். அவனுக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். விஜய், நாளைக்கு வரும்போது உன் மனசுல என்ன இருக்கோ அது அம்மா கிட்ட சொல்லு. நானும் அம்மாவும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட பேசுறேன்ப்பா, சரியா? கண்டிப்பா ஆண்டி. உன் பொண்ணை பிடிவாத காரியா மட்டும்தானே பாத்திருக்கேன், பத்திரகாளியா மாதிரி பார்த்தது இல்லல்ல. இந்த இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பாப்பேன். விஜய் கிளம்பட்டும், உனக்கு இருக்குமா கச்சேரி. சரி பிரியா, நான் கிளம்புறேன். சீக்கிரம் கிளம்புடா. போகும்போது வண்டியை நேரா பார்த்து ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ. கண்ணு அங்க இங்க ஆள மோதக்கூடாது, புரியுதா? மனசும் வேற எங்கேயும் அலப்பாய விடாத. நேரா வீடு போய் சேரு. வீட்டுல பாப்பா இருக்கா, அவளை மட்டும் மனசுல நினைச்சிட்டு போ. வேற எவளையாவது நினைச்ச வேறென்ன வேண்டும், ஒரு முறை சொன்னால் போதும், நிலவையும் உந்தன் கால் மிதியாய் வைப்பேனே. இன்னைக்கு நம்ம ப்ரோம்பே கிளைண்ட்டுக்கு ப்ராடக்ட் டெலிவரி பண்ணணும். 1 o'clock நான் கொடுத்துருக்கோம் சார். என்ன ரீசன், எதுக்காக அவங்க 2 days டைம் கேட்டிருக்காங்க? இதுக்கு முன்னாடி 3 to 4 times நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கி கம்பேர் பண்ணி பாருங்க சார், அப்போ உங்களுக்கே புரியும். அப்போ ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. சரி ஓகே,
அவனோட ப்ராடக்ட் எங்கே இருக்கு நான் என்னன்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஷார்ப்பாக 1 o'clock தானே? 12:30 கிளம்புனா கரெக்டாக இருக்கும்ல? நான் 12:30 கிளம்புறேன். ஓகேங்க சார். ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சாரி நான் தான் இந்த கண்டிஷன் போட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, நான் ஃபேக்ட்ரியில் இருந்தேன்னா அதனால என்னால் எடுக்க முடியலடி. அது மட்டும் இல்லை, மேனேஜர் ஏற்கனவே நான் பாவம் இல்லை நான் இவர் எல்லாருக்கும் பயப்படாமதான். இவரை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா என்கிட்ட இல்லாத பல அதெல்லாம் சொல்லாதீங்க, கடிச்சிடுவேன். என்ன சொன்ன? கடிப்பியா? அதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆமாம், நாளைக்கு வரேன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக வந்துடுவேலாம். நான் திருப்பி ஏதாவது பேசிட்டு வெளியில ஓடி வந்துடுவேன். ஆனா இப்ப ரிலேஷன் வீட்டுக்குலாம் வர அவங்க கிட்ட என்னால எதுக்கெல்லாம் பேச முடியாதுல்ல. அதனால என் சிச்சுவேஷனை என் செல்லம் புரிஞ்சுக்கோங்க. இப்படி சொன்னா எப்படிடி? உனக்காக தானே மந்த் எண்ட் ஆனாலே உன்னை பார்க்க தேடி ஓடி வரேன். காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லிருக்காங்க. சொல்லிடுவோமா? ஹாய் சசிகலா டியர். ஹாய் சசிகலா டியர். சிவா ப்ரோ. ஹாய் செல்வி சிஸ்டர். ஹாய் பேச்சியம்மா டியர். ஓகே டியர். வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர். ஆமா டியர். அப்புறம் கண்ணாமூச்சி வீடியோ ரெடியாக தான் இருக்கு. பட் இங்கே நான் வெளியில் இருக்கேன், அதாவது குலதெய்வம் கோவிலுக்கு வந்திருக்கோம். ஈவினிங்குள்ளார வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக கண்ணாமூச்சி வீடியோ போட்டு விடுறேன் டியர். டியர் சீக்கிரம் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வீடியோ போட்டு விடுறேன். இல்லைன்னா நாளைக்கு போடுறேன். ஓகே டியர், பாய். பை டியர்.